அனைவருக்கும் வணக்கம். இன்று மகா சிவராத்திரி. எல்லாருக்கும் மகா சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள். நிறைய பேர் இன்னைக்கு சிவன் கோவில்ல அடிச்சு பிடிச்சி எல்லாம் பிஸியா இருப்பீங்க. இந்த தருணத்துல எனக்கு வெளியே போக சுச்சுவேஷன் இல்லை. அதனால வீட்டில இருந்தே கொஞ்சம் தியானம், வீட்டில் விளக்கேற்றுறது, இந்த மாதிரி சிம்பிளான விஷயத்தோடையே இன்னைக்கு நாள் கடந்துட்டு இருக்கு. நிறைய மெடிடேஷன், ஆன்லைன் மெடிடேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. எஸ்பெஷலி என்னோட குரு மெடிடேஷன் கண்டக்ட் பண்ணுறாரு. ஐல் பி ஜாயினிங் தட். ஸோ பிஃபோர் தட் நான் தனியாக கொஞ்சம் நேரம் இருக்கலாம், ஒரு மெடிடேஷன் பண்ணலான்ட்டு நான் எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் தான் உட்காந்துட்ருக்கேன். ஸோ இங்கே இருந்துட்டு ஒரு 5 minutes இறை ஆலோசனை செய்யலாம் அப்படின்னு நான் இங்கே இருந்தப்போ எனக்கு கிடைச்ச அறிவை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம். இது எத்தனை பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தெரியல. ஸோ எனக்கு கிடைச்சதை இதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாங்கிற ஒரு ஐடியாவில் தான் இதை ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே வரும்போது இந்த மகா சிவராத்திரி யாரெல்லாம் செலிப்ரேட் பண்ணுறாங்க, என்ன அதோட நோக்கமாக இருக்குது, என்ன புரிதல் இல்லாமல் நம்ம மகா சிவராத்திரியை செலிப்ரேட் பண்ணுறோம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இதுக்கான சில கேள்விக்கு எனக்கு பதிலும் கிடைச்ச மாதிரி இருக்குது. இதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது ஆப்டாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் ஷேர் யுவர் கமெண்ட்ஸ். இப்போ என்னன்னா, நம்ம ரமணர் சொன்ன மாதிரி தான் தன்னை அறிதல். இப்போ தன்னை அறிதல் அந்த விஷயத்தில் நம்ம பயணிச்சோம்னா அது எப்படி இருக்குன்னா, ஒரு காட்டுக்குள்ளே நம்ம பயணம் செய்கிற மாதிரி. நம்ம அந்த காட்டுக்குள்ளே போகும்போது ஒரு கேமராவோட போனோம்னா எப்படி இருக்கும், இங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே போகலாம் இல்லையா. இங்கே இந்த மிருகம் இருக்குது, இங்கே இந்த தண்ணி இருக்குது, இங்கே அடர்ந்த காடுகள் இருக்குது அப்படின்னு நம்ம அந்த இடத்த, நம்ம எங்கே போய்கிட்டு இருக்குமோ அந்த இடத்த எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே போவோம். ஆனால் இதெல்லாம் யார் கேப்சர் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்கிற விஷயத்த பார்க்குறவங்களுக்கு நம்ம சொல்ல மாட்டோம். தட் மீன்ஸ் வீடியோ, அந்த கேமரா யார் ஹேண்டில் பண்ணுறா, அவங்க அதை கேப்சர் பண்ணுறதுக்கு எவ்வளோ மெனக்கெட்டாங்க அப்படிங்கிற விஷயம் அது பேக் அண்ட் ஆகிடும். அது மாதிரி தான் தன்னை உணருதல். அந்த ப்ராசஸில் நம்ம யாருன்னு கேட்டுகிட்டே போவோமே தவிர, இந்த கேள்வியெல்லாம் கேட்டுகிட்டே போகிறது யாரு அப்படிங்கிற ஒரு பேக் அடிக்கிறது நிறைய பேருக்கு நடக்கிறது இல்லை. நான் யார், என்னோட பூர்வ ஜென்மம் என்ன, நான் இங்கே எதுக்கு இருக்கிறேன், என்னை சுற்றி என்ன நடக்குது, இறையோட நான் எப்படி கலந்து இறையாகலாம் அப்படிங்கிற கேள்விகளோடு இருப்போமே தவிர, அதுக்கு ஒரு பதிலாக இதெல்லாம் கேட்குறது யாரு, இதை யாரு இது எனக்குள்ள இருந்து இதெல்லாம் யார் கேட்குறா அப்படிங்கிற ஒரு பேக் கொஷின் இருந்துச்சுன்னா நம்ம அங்கே ஒரு ஸ்டக் ஆகும். அதுதான் ஆன்மாங்கிறது. ஸோ ஆன்மா கேட்குற கேள்வி, நீங்கள் கேட்குற கேள்வியெல்லாம் அது கவனிச்சுக்கிட்டே வர்றது தான் ஆன்மா அப்படின்னு நான் உணர்றேன். அதே மாதிரி கண்டதை கண்டவன் யார், அதாவது சித்தர்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இல்லையா, இந்த அண்டத்தில் இப்படி இருக்கு, இவ்வளோ லைட் இருக்கு, வள்ளல்ல பெருமான் சொன்ன மாதிரி நம்ம நெற்றிக்கண்ணில் தீபம் பார்க்கலாம், ஜோதியை நம்ம காணலாம், ஜோதியை தரிசனம் செய்யலாம் அப்படின்னு நிறைய பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ அப்படி இருக்கும்போது அந்த ஜோதியை கண்டவர் யார், அந்த ஜோதியை காணும் மனமோ ஆன்மாவோ உடலோ கண்களோ அது யார் அப்படிங்கிற கேள்விதான் வரணும். அப்படி வந்திருந்துச்சுன்னா இந்த மகா சிவராத்திரியை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு கரெக்டான ஆன்மாவாக நம்ம இருப்போம். ஏன்னா மகா சிவராத்திரிங்கிறது இந்த கேள்விகளெல்லாம் கடந்து இந்த கேள்விகளுக்கு பதில் கிடைக்கிற ஒரு நாள் தான் மகா சிவராத்திரி. இந்த கேள்விகள் உங்களுக்கு இருந்து இந்த இயற்கையாகவுமே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதோட எனர்ஜி ஃப்ளோ அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம ஒரு ஆன்மாவாக ஒரு உருவம் எடுத்த ஒரு சாதாரண மனிதனாக இருக்கும்போது, ஆனால் ஆன்மா விழிப்பாக இருக்குது, ஆன்மாக்குள்ளே இவ்வளோ கேள்விகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு பர்சனாக நம்ம இருந்தோம்னா இந்த மகா சிவராத்திரி நமக்கு நிஜமாவே ஒரு வரப்பிரசாதம் தான். இந்த கேள்விகளோட இந்த ஒரு நாளை நம்ம கழிக்கிறோம்,
இந்த இரவு முழுவதுமே இந்த கேள்வியோட இருக்கும், ஆன்மா விழிப்பா இருக்கு அப்படின்னா அந்த நத்திங்னஸ்க்கு போறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு, நல்ல நாள். ஸோ மகா சிவராத்திரி ஓட பர்பஸ் இதுதான் அப்படின்ட்டு என்னோட ஆன்மா உணருது. இந்த போற பாதைன்னு சொன்னேன் இல்லையா, இது நிறைய கேள்விகள். இந்த போற பாதைகள்ல தான் எனக்கு எப்படி தெரியுதுன்னா, இந்த பக்தி மார்க்கம், பூஜை புனஸ்காரம், நிறைய நிறைய விஷயங்கள் நம்ம பண்றோம் இல்லையா, இறைத்தன்மையை பார்க்கறதுக்கோ இல்லை கோவிலுக்கு போயிட்டு வந்தாலோ இல்லை கோவில் சம்பந்தமா பூஜைகளோ என்ன நடந்தாலும் நம்ம அதை வந்து நான் சாமிக்காக சாமியை தேடுறேன், சாமி எங்க இருக்காங்கன்னு பார்க்குறேன் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம கடந்து போய்கிட்டே இருப்போம் இல்லையா. அந்த மகா சிவராத்திரிங்கிற அந்த அல்டிமேட் அட்டம் பண்றதுக்கு போற வழியில நடக்கிற விஷயங்கள் தான் இது எல்லாமே. ஸோ இது எதையுமே நம்ம தட்டி கழிக்கவே முடியாது. அந்த காட்டுக்குள்ள போற மாதிரி எடுத்த உடனே காடா இருக்கணும்னு அவசியம் இல்லை, எடுத்த உடனே அந்த எட்ஜ் அந்த மலையா இருக்கணும்னு அவசியம் இல்லை. நிறைய சின்ன சின்ன பாதைகள் இருக்கும், நிறைய விஷயங்களை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம், நிறைய விஷயங்களை வந்து நம்ம எதிர்பார்க்காம நடக்கும். காட்டுல போறதுனால அட்டாக் இருக்கலாம். அஃப்கோர்ஸ் யூ நோ வாட் ஹேப்பன்ஸ் வென் யூ ட்ராவல் அலோன் இன் அ ஃபாரஸ்ட். அந்த மாதிரி தான் இந்த இறை நோக்கி போகும்போது நடக்கிற எல்லா விஷயங்களும் தான் இந்த போராட்டமே. உடல் மாற்றம், குண்டலினி சக்தி பற்றி பேசுறது, சக்ராஸ் பற்றி பேசுறது, எல்லாம் கோவில் ஸ்தலங்களை வந்து விசிட் பண்ண நினைக்கிறது, வீட்டில் நிறைய விஷயங்களை நம்மளே எடுத்து இறைத்தன்மையாக செய்கிறது, அன்னதானம் கொடுக்கறது, சிவாடியர்களுக்கு பணி செய்யணும்னு நினைக்கிறது, ஆசிரமங்களில் சர்வீசஸ் பண்ணுறது, உடை நடை பாவனை ஃபுட் இதெல்லாம் மாறுறது, அப்புறம் உங்களுக்கு வந்து மெசேஜஸ் வந்து யூனிவர்ஸில் உங்களை கைட் பண்ணுற மாதிரி நிறைய மெசேஜ் கிடைச்சிக்கிட்டே இருக்கிறது. திஸ் லாட் ஆஃப் அதர் மோர் ஸ்டோரிஸ் இப்போ எனக்கு ஞாபகம் வந்தது வரைக்கும் சொன்னேன். பட் என்லெஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஸோ இதெல்லாம் கடந்து 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 நம்ம போயிட்டே இருக்கும்போது ஒரு ஒரு நத்திங்னஸ்க்கு போவோம். என்னன்னா, கடந்து வந்த பாதை எல்லாமே வந்து ஒரு மாயை, இங்கே வர்றதுக்கான வழியில் பார்த்த கடைகள் தான் அது அப்படிங்கிறது வந்து நம்ம அந்த மகா சிவராத்திரி அட்டம் பண்ணும்போது நமக்கு தெரியும். ஸோ நம்ம அங்கே மகா சிவராத்திரிலையும் இருப்போம், கடந்து வந்த பாதையுமே பார்ப்போம். ஸோ இது ரெண்டுமே ரெண்டு கையில் வச்சுக்கிட்டு நடுவில் நின்று மகிழ்ச்சியாகவும் நத்திங்னஸில் நிற்கிறது தான் மகா சிவராத்திரி அப்படின்ற எனக்கு அனுபவமாக இருக்குது. இதில் உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லை இதை பற்றி நிறைய தெரியணும்னா டெக்ஸ்ட் மீ, வில் ஹாவ் மோர் கான்வர்சேஷன் ஆன் திஸ். Happy Mahashivratri.